வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணலான்றதை காமிக்கலான் இருக்கேன். கிழங்கா மீன் வச்சு ரொம்பவே சிம்பிள், நம்ம கொஞ்ச நேரத்துலேயே செய்தலாம். இதில் எதுவும் அரைச்சிலாம் ஊற்ற போகிறதில்ல. ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம எப்படி குயிக்காக சூப்பராக டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு வைக்கலான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் பண்ணதும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு கார குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுறேன். இப்போ இதில் நசுக்கி வச்ச பூண்டை சேர்த்துடலாம். 6லேருந்து 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் பல். அடுத்தது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துடலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி நான் ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். அதனால் நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இதில் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்றேன். இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். ஆயிலில் இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதக்குங்க. ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். அதில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சூடாச்சுன்னா நமக்கு புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஆயிலில் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கரைச்சி வச்ச புளியை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். புளியும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளியும் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கரைச்சி. இப்போ நான் தேவையான அளவு ஊற்றிட்டேன், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நான் இதில் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கும் பொழுது நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எப்போவுமே காரக்குழம்பு மீன் குழம்புலாம் நமக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிச்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்போட டேஸ்ட்டும். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். வெள்ளைக்கிழங்கா மீனை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு, பச்சை ஸ்மெல்லெல்லாம். இப்போ குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குது. மீன் குழம்பு காரக்குழம்புலாம் எப்போவுமே புளி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது குழம்போட இதுவும். இப்போ நான் இதில் ஃபிஷ்ஷு 1 by 1 போட்டுடுறேன். ஃபிஷ்ஷை போட்டுட்டு பொறுமையாக நம்ம ஒரு மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியில் ஜஸ்ட்டு அப்படியே அங்கே இங்கே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா குழம்பு உள்ளே போகணும். இந்த மாதிரி பொறுமையாக கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும்.
மீனும் நல்லாவே வெந்திருக்கும். அதாவது கிழங்கா மீனில் வந்து நம்ம குழம்பு வைக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் குழம்பு, மீன் குழம்பு. அரைச்சி ஊற்றி பண்ணாலும் சரி, நார்மலாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றாமல் வச்சோன்னாலும் கிழங்கா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா பாத்திரத்தை வச்சு குழம்பையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம அப்படியே தூக்குன மாதிரி கலரி விடலாம். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெள்ளைக்கிழங்கா மீன் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கா மீன் ஃபிஷ் வந்து நல்லா வெந்துடுச்சு. பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும். நான் கடைசியாக கொத்தமல்லி போட்டுடுறேன். கொத்தமல்லி எப்போவுமே நறுக்கி போடுறத விட கையிலேயே நம்ம கிள்ளி போட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணும்பொழுது குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்டியாகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.